காலேஜில் ஏன் யூனிஃபார்ம் இல்லை? ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டிருந்தோம், 12 வருஷம் யூனிஃபார்ம் போட்டு தான் வளர்ந்தோம். காலேஜ்லேயும் படிக்க தான் போகிறோம். ஆனால் ஏன் அந்த இடத்துல யூனிஃபார்ம் இல்லை? ஃபஸ்ட்டு எதுக்கு ஸ்கூலில் யூனிஃபார்ம் இருந்துச்சு? என்னடா போயினே இருக்க கொஸ்டின். எஸ், இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறான்னா, காலேஜஸில் ஏன் யூனிஃபார்ம் இல்லை, ஸ்கூல்ஸில் ஏன் யூனிஃபார்ம் இருக்குது, எதுக்கு இந்த யூனிஃபார்மை கொண்டு வந்தீங்க எனக்கு புரியல. எதுக்குடா யூனிஃபார்ம் சொல்லுங்கடா. எதுக்குடா யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு? யூனிஃபார்ம் இல்லைன்னா அவன் விஷயத்து ட்ரெஸ்ஸை போட்டு ஜாலியாக ஸ்கூல் போவான்ல. யூனிஃபார்முங்கிற ஒன்று கொண்டு வந்து இதைத்தான் போடணும், இதைத்தான் செய்யணும், இப்படி தான் இன் பண்ணணும், இந்த பெல்ட்டை தான் போடணும், இந்த ஷூவை தான் போடணும், இந்த சட்டையை தான் போடணும், இந்த பேண்ட்டை தான் போடணும், இந்த டவுசரை தான் போடணுன்ட்டு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் தம்மா துண்டு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? எவ்வளோத்து தான் தாங்கும்? ஆல்ரெடி ஸ்கூல் பேக்ஸை தாங்க முடியாதுன்னா பாதி நோட்டு புத்தகத்தை ஸ்கூல் பெஞ்சு கடியில் சொல்லிட்டு வர்றது, கபோர்டுகளை சொல்லிட்டு வரலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் அந்த யூனிஃபார்ம் வேறு நீங்கள் போட்டு வர சொன்னீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாது? நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது யூனிஃபார்ம் போடும் அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கும். யூனிஃபார்மா அப்படி இருக்கும். கலர் ட்ரெஸ் போட்டுவோம், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எதுக்கு இந்த யூனிஃபார்ம்? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. டுடேஸ் எபிசோட் இஸ் why uniform, how uniform, what is uniform? எஸ், ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்கூல்ஸில் எதுக்கு யூனிஃபார்முங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க? ஏதோ ஒரு காரணம் தான் கொண்டு வந்தாங்க. ஏதோ அதான் அந்த காரணம் என்ன, அதான் இந்த வீடியோவில் அந்த காரணத்தை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட்டு உங்கள் புக்கை திறந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது நான் படிக்கும்போது என் புக்கை திறந்து பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒரு வசனம் எழுதியிருக்கும். அதாவது, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித நேயமற்ற செயல் அப்படின்ட்டு ஒரு வசனம் ஸ்கூல் புக்ஸோட ஃப்ரண்ட் பேஜில் எழுதியிருக்கும். இந்த வசனத்துக்காக தான் ஸ்கூல்ஸில் யூனிஃபார்முங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தீண்டாமை அப்படிங்கிற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் நஞ்சா விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யூனிஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. இதுக்கும் யூனிஃபார்முக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். அதாவது, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ்லேயே வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன். யூனிஃபார்ம்ஸ்லாம் வேணாம், நீங்கள் கலர் ட்ரெஸ்லேயே வாங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே வாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க வைங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்கக்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வராங்க. அதே ஸ்கூலுக்கு படிக்க வர இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்க வீட்டிலேயே கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. இதில் அவங்களால நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க முடியல, அதனால இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ அப்படின்ட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புகிறாங்க. அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி, துவைக்காமல் அழுக்கா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புகிறாங்க. இங்கே இன்னொரு ஸ்டூடெண்ட் நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்ல பிராண்டடான ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் மீட் பண்ணிக்கும் போது என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த புதுசாக, அதாவது புது ட்ரெஸ் போட்டிருக்க ஸ்டூடெண்ட், அதாவது அவங்க வந்து அப்போ தான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவங்கள பார்த்தாங்கன்னா ஒரு பேட் ஃபீலிங் தான் ஆப்வியஸாக வரும். அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 1வது படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும்? பார்க்கும்போது என்னடா அவன் சேத்துல ஊந்து எழுந்துச்சு வந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அந்த மாதிரி தோணக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த தீண்டாமை அப்படிங்கிற கான்செப்டில். அந்த மாதிரி யாருக்கும் தோணிடக்கூடாது, ஒருத்தவங்க உடுத்துகிற உடையை வச்சு ஏற்றத்தாழ்வு ஆகிடக்கூடாது, தீண்டாமை ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் வந்துடக்கூடாது, வேற்றுமை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீருடை, அதாவது யூனிஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அதே ரெண்டு ஸ்டூடெண்ட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வராங்கன்னா, அதாவது யூனிஃபார்ம்னா என்னன்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், இவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ இவங்களும் அதே ட்ரெஸ் தான் போட்டு வரணும். இதுதான் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த குழந்தை போடுற அதே யூனிஃபார்மை தான் இந்த குழந்தையும் போட்டிருக்கும். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற போது ரெண்டு பேர் யார் என்னன்னு தெரியாது. நீ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நானும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஸோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க பாசிட்டிவான வேலை ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, ரெண்டு பேரும் அணுகிப்பாங்க. சரிடா. இப்போ யூனிஃபார்ம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கவங்க நான் இன்னொரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கவங்களோட சேருவாங்க. நல்ல ட்ரெஸ் போடாதவங்களாம் அவங்க நல்ல ட்ரெஸ் போட தான் ட்ரை பண்ணுறாங்க, பட் இல்லை அப்படிங்கிற காரணத்தில் அவங்கள இங்கே நம்ம இறக்கி வச்சுடுறோம். அந்த மாதிரி எந்த விதமான தீண்டாமை செயலும் இங்கே செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் யூனிஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வராங்க.
யூனிஃபார்மை போட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சாதின்னு யாருக்கும் தெரியாது, இந்த மதம்னு யாருக்கும் தெரியாது, இன்னார் பையன் இன்னார் பொண்ணு, இவ்வளோ பெரிய பணக்காரன் இவ்வளோ பெரிய ஏழன்ட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாது. நீங்கள் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்களா சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி உங்களை பற்றி தெரியுது, அவங்களா எங்கேயா பேச்சு வாக்கில் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு சில பேர் தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எதுக்கு ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ரிலீஜியன் காஸ்ட்லாம் சேரும் போதே எழுதி கொடுக்க சொல்கிறீங்க, எதுக்கு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க, இது கூட சாதி பார்க்குற விஷயம் தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமானா ரிசர்வேஷன் வேணும். உங்க ஒப்பீனியன் என்னன்னா வேணும் அவ்வளோதான். அதை நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். நான் தனி வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த யூனிஃபார்ம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் இதுதான் மெயினாக யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அதை ஏன் இது நல்ல விஷயம் தானே. அதாவது யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்கன்னா ஒரு அசம்பிளியில் எல்லாரும் நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தெரியணும், எல்லாரும் ஈக்குவலாக தெரியணும். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் தாழ்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் உயர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஸ்கூல்ஸ்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் காலடி எடுத்து வச்சுட்டிங்கனாலே எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் எந்த சாதி இருந்துட்டு போ, எந்த மதமோ இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய பணக்காரனோ இருந்துட்டு போ, ரொம்ப ஏழையா இருந்துட்டு போ, யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஸ்கூல்ஸ்குள்ளே நீ வரனா நீ ஒரு ஸ்டூடெண்ட். ஒரே நாடு இந்தியா. இது உன் மைண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்தாங்க. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வரீங்கன்னா ஒரு அசம்பிளியில் நீ ஒரு 1000 ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்டில் இந்த சாதி பையன் அவன், இந்த சாதி பொண்ணு அவங்க, இந்த ரிலீஜியன் சேர்ந்தவங்க அவங்க, இன்னார் பையன் அவன், இன்னார் பொண்ணு அவன், இவன் இவ்வளோ பெரிய பணக்காரன் இவ்வளோ பெரிய ஏழை இப்படின்ட்டு யாருக்குமே அந்த 1000 பேரில் ஒருத்தவங்களை பிக் பண்ணி எடுக்க சொல்லுங்கள், முடியாது. ஏன்னா யூனிஃபார்ம் பண்ணுற வேலை அது. யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் நிற்கிறீங்கன்னா எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரிவிங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் யூனிஃபார்ம். அதுதான் சீருடையின் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமா தானே இருக்குது. இதை ஏன் காலேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது அது வேறு விதமான ஒரு லைஃப். ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கும், மோஸ்ட்டாக 18 வயசு ஆயிருக்கும். அப்படி காலேஜ் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங், அவங்களோட முடிவுகள் அவங்க வாழ்க்கையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது சரி எது தவறு அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்டு செட் ஆகிருக்கும். இது சரி இது தப்பு அப்படின்ட்டு அவங்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மைண்ட் செட் ஆகிருக்கும். அதுதான் இந்த 18 வயசு பார்டர் அப்படிங்கிறது. அப்படி ஒருத்தவங்க 18 வயசு தாண்டி போகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு இந்த யூனிஃபார்மர் கான்செப்ட் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 12 வருஷம் அந்த கான்செப்ட்குள்ளேயே வாழ்ந்துருக்காங்க, யூனிஃபார்முங்கிற கான்செப்ட்குள்ளேயே. அப்படி அந்த யூனிஃபார்முங்கிற கான்செப்ட்குள்ளேயே வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வேற்றுமை பார்க்கக்கூடாது, தீண்டாமை ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அப்படி 12 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் பழகிறாங்கன்னா ஆப்வியஸாக காலேஜ் போகும்போது அது தேவை கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக போடலாம். காலேஜில் அந்த மாதிரி பிடிச்ச அதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுருவங்க இருப்பாங்க, எதில் நல்ல ட்ரெஸ் போடாதவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா காலேஜஸில் அந்த மாதிரி பிரச்சனை ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஸ்கூல்ஸாக தான் பழகிருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். நீங்கள் காலேஜுக்கு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதிரில் ஒருத்தவங்க நல்ல ட்ரெஸ் போடாமல் வராங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் மைண்டுக்கே தெரியணும், ஓகே இந்த மாதிரி நம்ம யாரையும் பேசக்கூடாது, வேற்றுமை பார்த்து பழகக்கூடாது, ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தவங்களை ஏளனமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு தெரியணும். ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியுது எனக்கு அதான் புரியல. எத்தனை ஸ்கூல்ஸில் யூனிஃபார்ம் அதாவது யூனிஃபார்ம் ஒழுங்காக போட இந்த பேண்ட்டில் ஃப்ளீட் வைக்கலை, சட்டையை ஒழுங்காக மடித்து தைக்கலை, ஷூ போடலை, சாக்ஸ் போடலை, பெல்ட்டு போடலைன்ட்டு அன்யூனிஃபார்முக்கு நிற்க வைப்பீங்க தெரியுமா? எத்தனை ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி அன்யூனிஃபார்முக்கு நிற்க வைக்கிற பட்சத்தில் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏன் யூனிஃபார்ம் போடுறோம், எதுக்கு யூனிஃபார்ம் போடுறோம், யூனிஃபார்மோட ரீசன், யூனிஃபார்மோட காசு, இது எல்லாமே எத்தனை ஸ்கூல்ஸில் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை வளர்க்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யூனிஃபார்ம் இதுக்கு தான் போடுறோம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் போது சின்ன வயசுலேயே அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வளர்றாங்க அப்படின்னா டெய்லியும் யூனிஃபார்மை ஸ்கூலுக்கு பர்ஃபெக்டாக போட்டு வருவாங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த அறிவு கிடையாது. நான் ஷூ போடாமல் தான் போவேன், பெல்ட்டு போடாமல் போவேன், பிடி சார் வராங்கன்னா அந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்து மாட்டுவேன், ஷூ போடலையே அடி வாங்கிப்பேன். என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களாம் அதாவது ஒரு காலேஜ் நாங்கள் 3rd இயர் முடிக்கிற வரைக்குமே தெரியாது அந்த பையனுக்கு யூனிஃபார்ம் இதுக்கு தான் போடுறோம் அப்படின்னு. நான் அந்த பையன் எல்லாத்தமாக போய் கேட்டேன், என் கூட ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வந்த பையன், அந்த பையன் எல்லாத்தமாக போய் கேட்டேன், எதுக்கு நான் யூனிஃபார்ம் போட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டேன். பிடி சார் திட்டுவார், அதுக்கு தான் பிடி சார் திட்டுவார், யூனிஃபார்ம் போட்டு போகிறான் ஸ்கூலுக்கு. என்னடி சொல்கிற நீ, என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற? இதெல்லாம் ஒரு ரீசன். அந்த
அந்த நாலேஜ் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு. இல்லை ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அது தெரியணும், 1வது 2வது படிக்கிற பசங்களுக்கு தெரியணும். இதுக்கு தான் யூனிஃபார்ம் நம்ம ஸ்கூலுக்கு போட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு எத்தனை ஸ்கூல்ஸாக அதை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அன்யூனிஃபார்மில் நிற்க வச்சு அடிக்க தெரியுது, பனிஷ்மெண்ட் கொடுக்க தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஸ்கூல்ஸை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை, முன்னாடியே நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இந்த தீண்டாமை அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா? அந்த ஸ்கூல் புக் முன்னாடி இருக்குல்ல, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல். இதுக்கான ரீசன் என்னன்னு எத்தனை ஸ்கூல்ஸை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. இதுக்கான ரீசனை நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுத்தீங்கனாலே எல்லா ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக யூனிஃபார்மை போட்டு வருவாங்க. டீச்சர்ஸையும் தாண்டி ஸ்கூல்ஸையுமே தாண்டி எத்தனை பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இதுக்கு தான் நீங்கள் யூனிஃபார்ம் போடுறீங்க. எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன், நான் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறேன், அதாவது இல்லை நான் இந்த மாதிரி தைச்சிக்கிறேன், பெல்ஸ் வச்ச பேண்ட்டு தைக்கிறேன், லோஹிப் வச்ச பேண்ட்டு தைக்கிறேன், இப்படின்னு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் அடம்பிடிக்கிறாங்க. அடம்பிடிக்கும் போது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதையும் தாண்டி எத்தனை பேரண்ட்ஸ் நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை டீச்சர்ஸ் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணக்கூடாது, எதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி சீரோட உடுத்துறோம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு புரியும், ஓகே இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரே யூனிஃபார்ம் போட்டு போகிறோம் அப்படின்ட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப வளர்ந்த ஸ்டைலில் சொல்கிறதுக்கு பதிலாக சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்க மைண்டில் ஈஸியாக ஏறும். இதே கொஞ்சம் வளர்ந்த பசங்கிட்ட சொல்கிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கிடையாது, பட் இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். பட் சொல்லலாம், தப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் சொல்லி கொடுங்க. உங்கள் பசங்க 12th படிக்கிறாங்களா, அவங்களுக்கு இன்னும் தெரியலையா, இப்போவும் தப்பு கிடையாது, சொல்லி கொடுங்க. இதுக்கு தான் யூனிஃபார்ம் போட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. நீ என்ன பெரிய யோக்கியனா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்க வந்துடுவீங்க. ஏன்னா நானும் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி அன்யூனிஃபார்மில் தெரிஞ்ச வந்தேன். பட் அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, இதுக்கு தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த விஷயம். அதனால் தெரியாமல் யாரும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சும் யாரும் அப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ், தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் யூனிஃபார்ம். எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த டுடேஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசினேன். நான் பேசுறது கரெக்டாக அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூ பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதை பற்றி இந்த மாதிரி நான் பேசலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெனியூனாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை பற்றி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.